கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தாவீதின் சிங்காசனத்தின் மகிமை. மரியாளை வாழ்த்தும் போது காபிரியேல் என்னும் தூதன் மரியாளை பார்த்து சொன்னான், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 1:32. அதோ அந்த ஆபிரகாம் வம்ச வரலாறு என்ற படத்தை பாருங்கள். சுமார் கிமு 4000 ஆண்டுகளில் கர்த்தர் ஆதாமை படைத்து ஆசீர்வதித்தார். கிமு 3100 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை கர்த்தர் உயிரோடு எடுத்துக்கொண்டார். கிமு 3000 ஆதாமுக்கு 10ஆம் தலைமுறையான நோவா குடும்பத்தை கர்த்தர் ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றினார். கிமு 2100 ஆதாமுக்கு 20ஆம் தலைமுறையான ஆபிரகாமை அழைத்து, உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 17:6. அது அப்படியே நிறைவேறிட்டு ஆபிரகாமின் சந்ததியில் ராஜாக்கள் தோன்றினார்கள். அதோ அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்ற படத்தை பாருங்கள். கிமு 1000 ஆதாமுக்கு 33வது தலைமுறையான தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். 2 சாமுவேல் 5:3. தாவீது எருசலேமை தலைநகரமாக கொண்டு வடக்கே தான் முதல் தெற்கே பெயர்சபா வரை உள்ள யூதாவையும் இஸ்ரவேலையும் ஆண்டான். இப்படி தாவீதின் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக உத்தமத்தில் உறுதியாய் நின்றது. யூதா கோத்திரத்தில் உசியா, யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி கிமு 700 ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஏசாயா 7:14. மேலும் அந்த குழந்தை எந்த குடும்பத்தில் பிறக்கும் என்றும் சொன்னார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11:1. அதாவது மேசியாவாகிய இயேசு யூதா கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்தில் பிறப்பார் என்றும் சொன்னார். அதோ அந்த ராஜாக்களின் காலம் என்ற படத்தை பாருங்கள். தாவீதுக்கு பிறகு தாவீதின் சந்ததியில் அநேக ராஜாக்கள் தோன்றினார்கள். ஆனாலும் சில ராஜாக்கள் கர்த்தரோடு உத்தமமாய் இராததினால் தாவீதின் சிங்காசனம் தொடர அவர்கள் தடையாயிருந்தார்கள். அதில் முதல் தடை சாலமோன் ராஜா. எப்படி? அந்நிய பெண்கள் மேல் ஆசை வைத்து பாகாலை வணங்கி கர்த்தரை விட்டு பின்வாங்கினான். சொப்பனத்தில் 2 தடவை எச்சரித்தும் மனம் திரும்பாததால் கர்த்தர் கோபப்பட்டு ராஜ்யத்தை பிரித்து 10 கோத்திரத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு கொடுத்தார். ஒரே ஒரு கோத்திரம், யூதா கோத்திரம் மட்டும் தாவீதுக்கு இருந்தது. தாவீதின் உத்தம குணத்தை பார்த்து தாவீது சிங்காசனத்தில் ஒரு விளக்கு கட்டளையிட்டார் கர்த்தர். 2வது தடை யூதா தேசத்து 5வது ராஜாவாகிய யோராம் ராஜா. எப்படி? அதோ அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்ற படத்தை பாருங்கள். எதிரி நாடான இஸ்ரவேல் சமாரியா தேசத்து ஆகாப் ராஜா ஏசபேலின் குமார்த்தியாகிய அத்தாலியாளை மணந்து பாகால் விக்கிரத்தை வணங்கி கர்த்தரை மறந்தான். 6 தம்பிமாரை கொண்டு துன்மார்க்கன் ஆனான். 2 நாளாகமம் 21:12 எலியா எழுதிய நிருபம் மூலம் எச்சரித்தும் மனம் திரும்பாமல் யோராம் ராஜா குடல் சரிந்து செத்தான். அவனுக்கு பிறகு அவனுடைய குமாரன் அகசியாவையும் யெகூ கொன்று போட்டான். ஆள வாரிசு இல்லை. அத்தாலியாள் ராணியாகி யூத ராஜ வம்சத்தர் அனைவரையும் கொண்டு போடுகையில் அகசியாவின் சகோதரி யோசேபியாத் அகசியாவின் 1 வயது ஆண் குழந்தை யோவாஸை களவாய் எடுத்து ஒளித்து வைத்து காப்பாற்றினாள். யோவாஸ் 7 வயதாகும்போது அவனை யூத ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது சிங்காசன விளக்கு அணையாதபடி சகோதர பாசமுள்ள யோசேபியாத் பார்த்து கொண்டாள். 3வது தடை சிதேக்கியா ராஜா. எப்படி? அதோ அந்த யோசியா ஃபேமிலி ட்ரீ படத்தை பாருங்கள். சிதேக்கியா ராஜா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து எரேமியாவுக்கு கீழ்ப்படியாமல் சிதேக்கியா முழு குடும்பமும் செத்து அழிந்தது. ஆள வாரிசு இல்லை. நல்லவேளை சிதேக்கியாவின் சகோதரன் யோயாக்கிம் குமாரன் யோயாக்கீன் என்ற எக்கோனிய ராஜா எரேமியாவுக்கு கீழ்ப்படிந்து ஈராக்குக்கு சிறையாக சென்றான். கர்த்தர் யோயாக்கின் என்ற எக்கோனியாவை உயர்த்தி மீண்டும் ராஜ அந்தஸ்து கிடைத்தது. மத்தேயு 1:12 எக்கோனியா சந்ததியில் 14 தலைமுறைக்கு பிறகு 400 வருட இருண்ட காலத்துக்கு பிறகு இயேசு யூத ராஜாவாக பிறந்து தாவீதின் சிங்காசனத்தை மீண்டும் திடப்படுத்தினார். இப்படி
தாவீது வம்ச பரம்பரையில் யூதா தேச ராஜாவாகிய யோயாக்கின் என்ற எக்கோனியா ராஜாவுக்கு பிறகு அடுத்த யூத ராஜா இயேசு கிறிஸ்து தான். மத்தேயு 1:2 படி யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் விசாரித்தனர். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று ஏரோது கேட்ட கேள்விக்கும் சாஸ்திரிகள் மீகா 5:2 படி எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சாஸ்திரிகள் பதில் சொன்னார்கள். 4வது தடை தாவீதின் குமாரனான யோசேப்பு. அது எப்படி? தாவீதின் குமாரனான யோசேப்பும் கொஞ்சம் பின்வாங்கி தடையாய் தாவீது வம்ச பரம்பரை தொடராதபடி சற்று தயங்கி இரகசியமாய் மரியாளை தள்ளிவிட யோசனை இருந்தான். ஆனால் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனான யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது என்று சொன்ன கட்டளைப்படியே மரியாளை சேர்த்து கொண்டான். மத்தேயு 1:20. தாவீதின் சிங்காசனம் தடை நீங்கி தொடர்ந்தது. ஏசாயா 9:7 சொன்ன கர்த்தருடைய வைராக்கியம் இது செய்து முடித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது தடை ஏரோது ராஜா. எப்படி? இயேசு பிறப்பின் கிறிஸ்மஸ் செய்தி கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டனர். ஆனால் கிறிஸ்மஸ் செய்தியை கேட்ட ஏரோதும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். மிகுந்த கோபமடைந்த ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்து தாவீதின் சிங்காசனத்துக்கு தடையாக இருந்தான். ஆனால் ஏசாயா 9:7 படி கர்த்தரின் வைராக்கியம் பிள்ளையும் அதன் தாயையும் எகிப்து தேசத்துக்கு தப்ப வைத்து தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் திடப்படுத்தினார். நான் எகிப்துக்கு சென்றிருந்த போது இயேசுவும் மரியாளும் யோசேப்பும் தங்கியிருந்த மரியம் என்ற இடத்தையும் பார்த்தேன். நான் எருசலேம் சென்றிருந்த போது கர்மேல் பர்வதத்தில் உள்ள எலியாவின் ஆலயத்திலே உள்ள பாதாள அறையில் ஒளித்து வைக்கப்பட்ட யோவான் ஸ்நானும் ஏரோதின் கைக்கு தப்பிய அடையாள பாதாள அறையும் நான் நேரில் பார்த்தேன். லூக்கா 1:32. அவர் பெரியவராய் இருப்பார் என்பதை நிரூபித்து காட்டினார் கர்த்தர். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் சுமார் 400 வருடங்கள் இருண்ட காலமாக இருந்தது. 2 நாளாகமம் 15:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. எனவே எங்கும் பாவ இருள், அடிமை இருள், வியாதி இருள், சாத்தான் இருள் கவ்வியது. ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் தவித்தார்கள். அந்த காலத்தில் ஊனமுற்றவர்களை தூக்கி கடலில் போட்டு விடுவார்களாம். கண் தெரியாத பெண்களை கப்பலுக்கு விட்டு விடுவார்களாம். ஆனால் இயேசு பிறந்தார். ஆலயம் வந்தது, ஆஸ்பத்திரி வந்தது, பள்ளிக்கூடம் வந்தது. இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். காபிரியேல் தூதன் மரியாளை வாழ்த்தியது போல் லூக்கா 1:32 படி கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்ற வாக்கு நிறைவேறியது. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்பது எத்தனை உண்மை பார்த்தீர்களா? தாவீதின் சிங்காசனத்தின் மகிமைதான். கர்த்தர் உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறார் என்று 1 நாளாகமம் 29:17 சொல்லுகிறது. எனவேதான் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படி யோவான் ஸ்நானன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று லூக்கா 1:17 சொல்லுகிறது. எனவே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் இயேசுவை தினமும் வணங்குவோம். தாவீதின் சிங்காசனத்தின் மகிமையை நினைத்து சந்தோஷமாய் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவோம். We wish you all a Merry Christmas and a blessed Happy New Year. Amen.